வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போன்றோம் என்றால், இன்றைய காணொளி ஒரு திரைப்படம் சம்பந்தமானது. இதை திரை விமர்சனம் என்று சொல்வதை விட இது சமூகம் சம்பந்தமான கருத்தாகத்தான் போக போன்றது. என்னென்னு சொன்னால், திரைப்படத்துக்கு விமர்சனம் செய்வது எங்களின் வேலை இல்லை. ஆனால் அந்த திரைப்படம் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை பற்றி கதைப்பது தான் சரியாக இருக்கும். நான் இப்போ திரைப்படங்களை பொதுவாக திரையரங்கில் சென்று பார்ப்பது குறைவு. திரைப்படங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தளமோ அல்லது அமேசான் பிரைமிலோ வரும்பொழுது தான் பார்ப்பேன். மற்றும்படி இந்த திரட்டு விசிடியில் பார்ப்பதெல்லாம் எனக்கு பிடிக்காது. படம் என்றால் தரமாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு. அப்படித்தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வந்திருக்கும் திரைப்படம் இந்த இதயம் முரளி. அந்த படம் தொடங்கி இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ 20 நிமிஷம் பார்த்துட்டேன். 20 நிமிஷம் பார்த்ததிலேயே எனக்கு அந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணம் வந்து விட்டது. என்னென்னு சொன்னால், படம் தொடங்கி விட்டது, காட்சிகள் ஓடுகின்றது. அந்த விமானத்துக்குள் ஃப்ளாஷ்பேக் சொல்ல வலிக்கிட்டாச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் எனக்கு சிக்கல் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இந்த படத்து மட்டுமில்லை, நான் தமிழ் சினிமாவை கவனித்து வந்ததிலிருந்து நான் இந்த கருத்தை எப்பாலாவது சொல்ல வேண்டும் என்று தான் இருந்தேன். இப்பொழுதுதான் சரியான நேரம். இந்த படமும் வந்திருக்கின்றது. என்ன கருத்துன்னு சொன்னால், தமிழ் சினிமாவில் இந்த குழந்தை பிள்ளைகளை பெரியவர்கள் போல் காட்டுவது, பெரியவர்களுக்கான கதைக்குள் குழந்தை பிள்ளைகளை சேர்த்து காட்டுவது அதை எனக்கு அந்த காலத்திலிருந்து அது ஒரு பிடிக்காத வேலையாகத்தான் இருக்கின்றது. பழைய இயக்குனர்கள் பாரதி ராஜாவிலிருந்து மணிரத்னத்திலிருந்து அனைவரும் செய்யும் இந்த வேலை இந்த குழந்தைகள் காதல் கொள்வது போல் காட்டுவது. சிறுவர்கள், அதுவும் 10 வயதுக்கு இருக்கும் சின்னஞ்சிறார்கள் காதல் கொள்வது போல் காட்டுவது. இவர்களை எல்லாம் உண்மையில் பார்க்கும் பொழுது இவர்களை போக்சோ சட்டத்தில் ஏன் தமிழ்நாட்டில் பிடித்து போடாமல் இருக்கின்றனர் என்று எண்ண தோன்றும் அளவுக்கு தான் காட்சி அமைப்புகளும் இந்த சிறுவர்கள் பேசுவதும் இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விஜயகாந்தின் படத்திலேயே அந்த சின்ன பிள்ளை விஜயகாந்தை கருப்பு நிலா என்று பாட்டு பாடுமாம். அந்த வயசில் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? தாலாட்டு பாடும் அளவுக்கு குழந்தைகளை வைத்து படங்கள் எடுத்து வெளியில் கொண்டு வந்த இந்த இயக்குனர்கள் இருக்கின்றனர். ஒவ்வொரு படத்திலும் இந்த குழந்தைகளை இப்படி காட்டும் பொழுது எனக்கு கோபம்தான் வரும். அப்படி இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட கோபத்தினால் தான் இந்த காணொளி செய்கின்றேன். சரி, படத்தில் என்னென்று பார்ப்போம். அந்த படத்தில் அவர் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல வலிக்கின்றார். அது 98ஆம் ஆண்டு நடந்த கதை போல, இப்போ 90s கிட்ஸின் கதை. அவர் ஹீரோவும் அவரின் நண்பர்களும் சிறுவர்களாக இருக்கின்றனர். பள்ளி பருவம், பள்ளி போகின்றனர். அங்கே அவர்கள் என்ன டிவியில் ஒரு பாட்டு போகிறது, இந்த ஹம்மா ஹம்மா பாட்டு. அந்த பாட்டில் முத்தம் கொடுப்பது போல காட்சி. அதை பார்த்துவிட்டு என்னடா முத்தம் கொடுக்கின்றார்களே என்று சொல்ல, அங்கே அவர் நண்பர் சொல்கிறார், அடி முத்தம் கொடுத்தால் பிள்ளை பிறக்கும், அது உனக்கு தெரியாதா என்று சொல்லி. அதை பிறகு பள்ளியில் போய் தங்களை விட இருக்கினும் அவனும் செல்லும், என்னடா இது கூட தெரியாமல் இருக்கின்றீர்களே, முத்தம் கொடுத்தால் பிள்ளை பிறக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி, இந்த முத்தம் கொடுத்தால் பிள்ளை பிறக்கும் என்று நம்பும் இந்த சிறுவர்களை வைத்து கொண்டுதான் பின்னர் அந்த இயக்குனர் செய்த செயல்தான் இங்கே கண்டனத்துக்குரியது. ஏனென்று சொன்னால், இந்த பாடசாலையில் ஒரு ஆசிரியை இருக்கின்றார். அந்த ஆசிரியைக்கு இந்த மாணவனை கரிசனை என்று சொல்லணும். ஆசிரியைகள் எப்பவும் மாணவர்கள் மீது கரிசனையாகத்தான் இருப்பினும், ஆனால் அதை தமிழ் சினிமாவில் மட்டும்தான் காதல் போன்று காட்டுவார்கள். அது சமீபத்தில் வந்த அந்த வாழை திரைப்படத்தில் கூட இந்த சர்ச்சை ஓடியது. சரி, அதை விட்டுவிட்டு இந்த படத்தின் கதைக்குள் வருவோம். அப்போ மேடையில் நாடகம் நடிக்க வேண்டும். சிறுவனுக்கு நாடகம் வரவில்லை. டீச்சர் சொல்கிறார், நான் இருக்கின்றேன், நீ நடி என்று சொல்லி அப்போ அவன் நடித்து விடுகிறான். அங்கே டீச்சர் ஒரு முத்தத்தை கொடுத்து விடுகிறார் அந்த சிறுவனுக்கு. அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. முத்தம் கொடுத்து விட்டா டீச்சர் இப்போ ப்ரெக்னென்ட் ஆக போகிறா, பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்துடுது. அதோட சம்மர் ஹாலிடேஸ் வந்துடுது. சம்மர் ஹாலிடேஸ் என்றால் பள்ளிக்கூடம் இல்லை, இவள் விட்ட நிற்கணும், டீச்சரும் வர இல்லை, டீச்சரை காண இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு வரைக்க பார்த்தா டீச்சருக்கு பிள்ளை பிறக்க போகுது, வண்டி வந்துட்டுது. பொடியனுக்கு பயம் வந்துட்டுது. ஆனால் என்ன பாருங்கோ, இந்த பொடியனுக்கு தனக்கு பிள்ளை பிறக்க போகிறன்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது போல இயக்குனர் காட்டுகின்ற. முத்தம் கொடுத்தால் பிள்ளை பிறக்கும் என்று நம்பும் அளவுக்கு பாலகன் அது.
ஒன்றும் தெரியாத பொடியன். ஆனால் அவனுக்கு கணவன் என்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டுது, தனக்கு பிள்ளை பிறக்க போகிறேன்ட்டு. டீச்சரை நோக விடக்கூடாது, டீச்சருக்கு ஃபேனை திருப்பி விடணும், டீச்சர்கிட்ட புத்தக பைய வேண்டி கொண்டு வரணும். ஏன் அவன் அங்கே இரவு படுத்திருக்கின்றான் அவன் மாமனாருடன். மழை பெய்கின்றது, இடிமின்னல், டீச்சர் பயந்துடுவா என்று சொல்லி டீச்சர் வீட்டுக்கு ஓடுறான். இடிமின்னல் அடிக்க பாஞ்சடிச்சு டீச்சர் வீட்டுக்கு நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு ஓடுகிறான். இப்படி அவ பிரெக்னண்ட் ஆயிருக்கிறா, பயப்பட போகின்றான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தால் டீச்சர் வந்து பிரசவ வலி வந்து அவதியுறா. ஃபோனை எடுத்து ஆட்டோக்கு அடிக்கிறதுக்கு, டாக்ஸி அடிக்கிறதுக்கு அவளால் முடியாமல் போகுது. அப்போ இவைகள் உள்ளே போய் என்னென்று கேட்க, இப்படி ஆட்டோவை கூப்பிடான்னு சொல்ல ஆட்டோவை கூப்பிடு. அந்த நேரத்தில் ஆட்டோக்காரன் கேட்கின்றான், யாரென்று சொல்லவே பொடியன் தடமாறுறான். டீச்சர் என்று சொல்ல வாய்வரே இல்லை, தன் மனசி என்று சொல்லத்தான் பார்க்கின்றான். அந்த நேரம் டீச்சர் அங்காண்டு கூப்பிட டீச்சர் என்னோட தான் ஆட்டோக்காரனுக்கு விளங்கிட்டு டீச்சருக்கு உதவி செய்ய சின்ன பொடியல் வந்துருக்கிறாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டே விட்டாச்சு. அவள் பிரசவ பாட்டுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் இந்த பொடியனட்டி பார்க்குறான். இந்த கணவன் என்று பார்ப்பது போல் காட்சி அமைப்பு தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு பிரசவ காட்சி காட்டுவார்களோ அதுபோல ஒரு காட்சி அமைப்பு இந்த சிறுவனை வைத்து. அதுக்கு பின்னர் பார்த்தால் அந்த சிறுவன் அந்த கான்ஸ்டன்ட் ஃபோம் கொடுப்பானுங்க தெரியும் தானே ஆஸ்பத்திரியில், அதில் கஸ்பெண்ட் டிக் பண்ணி கஸ்பெண்ட் இதுக்கு கீழே தண்டை பேர் எழுதுறான். ஐயோ கடவுளே, இது எல்லாம் ஒரு காட்சி அமைப்புண்டு எங்களுடைய ஆக்கள் இருந்து ரசிச்சிருக்கேன் திரைப்படம். நான் அரசியல் கதைக்கிறதுல பிஸியாக இருந்தபடியே இந்த திரை விமர்சனங்களை பார்க்க விட்டுட்டேன். யார் எப்படி விமர்சனங்கள் செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருக்கா போய் பார்க்கணும் யாராவது இதை விமர்சித்திருக்கிறார்களான்னு சொல்லி. அப்போ வந்து எல்லாம் முடிஞ்சுது. ஆட்டோக்காரன் வாரார். தம்பியா, மிஸ்ஸின் வீட்டுக்கு நான் வந்து தகவல் சொல்லிட்டேன், உங்களோட வீட்டையும் தேடுவினம் வாங்க கொண்டே இறக்கி விட்றேன்னு சொல்லுவார். என்ன இருந்தாலும் இந்த சின்ன வயசில் மிஸ்ஸுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற அவன் நண்பர் சொல்லுவார்கள், அது மிஸ் இல்லை அவன் மிஸ்ஸிஸ் அண்டு. அப்படி சொல்ல இவர் மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டு, அடே எல்லாருக்கும் முதல் ஒருதலை காதல் டீச்சர் தானே என்று சொல்லி இந்த கதையை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணும் விதமாக ஒரு கருத்தை அங்கே சொல்லுகின்றார். இவ்வளோதோட அந்த காட்சி முடியுது. அதுக்கு பிறகு அவரை பார்க்கல என்று சொல்லி, டீச்சரை காணல என்று சொல்லி அப்படியே அந்த காட்சி முடிகிறது. இப்போ இதில் தான் பிரச்சனை பாருங்கள். இவ்வளவு காட்சியும் ஒரு சிறுவனை வைத்து ஒரு ஒரு 12 வயசுக்குள்ளே தான் இருக்குமென்னு நினைக்கிறேன் அந்த காட்சியில் அந்த சிறுவர்கள். அவர்களை வைத்து இதை ஒரு கதை என்று எடுத்து இதை திரைப்படத்தில் செருகி ஃப்ளாஷ்பேக் காட்சி என்று சொல்லி இதை வைத்திருக்கிறார்கள். இதே இந்த காட்சியில் நீங்கள் மறுவளமாக சிந்திச்சு பாருங்கள். டீச்சரின் இடத்தில் ஒரு வாத்தியாரும் அந்த பையனின் இடத்தில் ஒரு சிறுமியையும் வைத்து இவர்களால் இப்படி எழுத முடியுமா? இதே முரளி வந்து இவ்வளோ நாளாச்சு திரையரங்கில் ஓடி இப்பொழுது இந்த ஓடிடி என்று சொல்லக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலும் வந்துவிட்டது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் ஒரு விமர்சனம் செய்தது போல் இந்த வலை ஒளிகளிலோ அல்லது எக்ஸ் தளம் போன்றவற்றில் யாரும் வழியாக நான் காணவில்லை. இந்த காட்சி அமைப்புகளை பற்றி ஏன் இதை பற்றி கதைக்காமல் கடந்து செல்கின்றன என்றுதான் தெரியவில்லை. நான் இந்த ஒரு திரைப்படத்தை குறித்து இதை பற்றி கதைக்க வேண்டும் என்று வரவில்லை. தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவை கவனித்து வந்ததில் தான் எனக்கு இன்றைக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது சரி இதை பற்றி ஒரு காணொலியை செய்து விடுவோம் என்று சொல்லித்தான் செய்கின்றேன். இந்த வாழை திரைப்படம் வரும் பொழுது கூட அனைவரும் அதை விமர்சித்தனர். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு ஒரு விமர்சனங்களும் வந்த மாதிரி தெரியவில்லை. வாழை என்று தான் நினைக்கின்றேன். அந்த மாரி செல்வராஜ் எடுத்த படம், அதில் வந்து டீச்சர் மீது காதல் வருவது போல்தான் அந்த காட்சி அமைப்பு இருந்தது சிறுவர்களுக்கு. அதை அனைவரும் கண்டித்தனர், ஒரு சிலர் ஆதரித்தனர். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு இப்படி ஒரு விமர்சனங்கள் வந்ததாக இன்னும் நான் பார்க்கவில்லை. பார்ப்போம், தேடி பார்ப்போம் இனி எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் சொல்லி. அல்லது இனி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு தானே நிறைய பேர் விமர்சனங்கள் செய்வார்கள், என்னை போல திரையரங்குக்கு போவதற்கு நேரம் இல்லாதவர்கள். சரி, இதே காட்சி அமைப்புகளை ஒரு சிறுவனை வைத்து இங்கே எடுத்தது மாதிரி அங்காலே ஒரு டீச்சரை காட்டியது மாதிரி அந்த பையன் இருந்த இடத்தில் ஒரு சிறுமியும் அந்த டீச்சர் இருந்த இடத்தில் ஒரு வாத்தியாரையும் வைத்து இப்படி ஒரு கதையை எடுத்தால் இந்த சமூகம் என்ன சொல்லி இருக்கும்? இந்த வயசில் அனைவருக்கும் ஏற்படும் மாற்றங்கள் ஆண் பெண்ணென்று இல்லை, அனைவருக்கும் மனிதர்களுக்கு ஒரே மாதிரியான மாற்றங்கள்லாம் 13 வயசுகளில் இந்த பருவங்களில் ஏற்படும். ஆம்பளைக்கு மட்டும் ஒரு கணக்கு, பொம்பளைக்கு மட்டும் ஒரு கணக்கா?
இவர்கள் இந்த சிறுவர்களைத்தான் பெரும்பாலும் டீச்சர் மேல் காதல் கொள்வது போலும், டீச்சர் மேல் ஈர்ப்பு கொள்வது போலும் இந்த சிறு பிராயத்திலேயே என்று சொல்லி இதை திரைப்படங்களில் காட்டி 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 இதை ஒரு நார்மல் ஒரு சாதாரண விடயம் போல காட்ட ஏன் இந்த தமிழ் சினிமா சமூகம் முயல்கின்றது. இந்த திரைப்படங்களுக்கு தணிக்கைகளும் இல்லை. குடும்பங்கள் கொண்டாடும் காவியம் என்று போட்டு சின்ன பிள்ளைகளிலிருந்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டே நாங்கள் காட்ட வேண்டும். இப்படியான கருத்துக்களை இவர்கள் எங்கள் குழந்தைகளுக்குள் திணிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனப்போக்கு தமிழ் சினிமாவில்? இதற்குத்தான் சென்சர் போர்டு இருக்கின்றது, தணிக்கை குழு இருக்கின்றது, இதுக்கான ரேட்டிங் இருக்குது, எத்தனை வயசாக்கள் இந்த படங்களை பார்க்கலாம் என்று சொல்லி. அதில் உண்மையாக அது தேவையான ஒன்று தான். என்னென்னு சொன்னால், எனக்கே பர்சனலாக பாதிப்பு ஏற்பட்டது. சிறு பிராயத்தில் நான் இருக்கும் பொழுது இந்த கார்த்திக் நடித்த பூவரசன் திரைப்படத்தை பார்த்தேன். அதில் அவரை அந்த கிடங்குக்குள் போட்டு மூடுவார்களே அந்த சாமியார்கள் மாதிரி, அதை இப்பொழுது பார்த்தாலும் எனக்கு பயம் ஏற்படும். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட நடுக்கம் அதை பார்க்கும் பொழுது எனக்கு அறியாமலே பயம் ஏற்பட்டது, அவரை கொள்ளுகிறார்களே என்று சொல்லி. அப்படியான படங்கள் சிறுவர்கள் பார்க்கக்கூடாத படங்கள் என்று எடுப்பது அதுக்குத்தான் இந்த நாட்டில் PG 12A அது இது என்று சொல்லி ரேட்டிங் கொடுப்பார்கள். அதுபோல தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கின்றது. ஆனால் இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை நகைச்சுவை என்ற ரீதியிலும் ஏதோ ஒன்று சொல்லி எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக காட்சி அமைப்பை வைத்துவிட்டு எல்லாரையும் குடும்பமாக கூட்டிக் கொண்டே காட்ட அனுமதிக்கின்றார்கள். இதை பார்க்கும் சிறுவர்கள் என்னத்தை இதை கருத்தாக எடுத்து அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எடுத்துக்கொள்வார் என்பதுதான் இங்கே கேள்வி. ஏன் இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் இது நடக்கின்றது என்று எனக்கு தெரியும். இந்தியாவில் வேறு சினிமாக்களிலும் இதை காட்டுகின்றனர். தமிழர்கள் தான் நாங்கள் மாண்பானவர்களே, எல்லாம் தெரிந்தவர்கள், ஏன் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றதுதான் எனது கேள்வி. உங்களுக்கு காதல் கதை காட்டுவதென்றால் வளர்ந்தவர்களை காட்டுங்கள். எல்லாருக்கும் காதல் வருவது இயல்பு, அதொன்றும் புதுதல்ல. ஆனால் சிறுவர்கள் என்ன இந்த முத்தம் கொடுத்தால் பிள்ளை பிறக்கும் என்று நினைக்கும் சிறுவர்கள் அவர்களை காட்டிவிட்டு பிள்ளை வந்து விட்டது என்றவுடன் அவருக்கு கணவன் என்ற ஃபீலிங் வந்துட்டது என்று காட்டுவது இவ்வளவு அபத்தமானது. முத்தம் கொடுத்தாலே பிள்ளை பிறக்கும் என்று நினைக்கும் ஒரு அப்பாவி சிறுவன், ஆனால் அவனை அடுத்த காட்சியிலேயே பிள்ளை வயிற்றில் வந்து விட்டவுடன் அவனுக்கு ஒரு கணவனுக்குரிய ஃபீலிங்ஸ் வந்து விட்டது என்று காட்டுவது ஏன் அப்படி காட்டுவான்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பாலகன், ஆனால் அவனுக்குள் ஒரு ஆணின் ஒரு முழுமையடைந்த ஆணின் ஃபீலிங்ஸ் வந்து விட்டது என்று அங்கே காட்டுவது ஏன்? அவனுக்கு அதுதான் முதலாவது காதல் முறை வேண்டும் அங்கே பிறகு சொல்லுகின்றது. முறியாத காதலை எடுபடாத காதலை விட்டு எடுபட்ட காதலை சொல்லு என்று சொல்லி அடுத்த ஃப்ளாஷ்பேக் அதோட நான் நிப்பாட்டி விட்டேன். என்ன அபத்தத்தை அங்கே காட்ட போகிறார்கள் தெரியல. முழு படத்தையும் பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி. ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கும் இயக்குநர்கள் தயவு செய்து இப்படி சிறுவர்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். உங்கள் காதல் காட்சிகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். இது தேவையில்லாத ஒன்று எங்கள் சமூகத்துக்கு என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சிறுவர்கள் காதல் வயப்படுவது போலவும் அவர்கள் ஒரு வளர்ந்த மனிதர்களின் மனநிலையில் இருப்பது போலவும் 10 வயசுக்கு கீழ் இருக்கும் இந்த கருப்பு நிலா என்ற அந்த பாட்டிலேயே நீங்கள் பார்த்திருந்தால் எவ்வளவு ஒரு விசரமான காட்சி அமைப்பு அது என்று சொல்லி 2 சிறுவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கைக்குழந்தை, அந்த சின்னஞ்சிறு குழந்தை பாட்டு பாடி தாலாட்டி அந்த பிள்ளையை வளர்ப்பது போல ஒரு காட்சி அமைப்பு. இதையெல்லாம் என்ன செய்கிறது? இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லித்தான் அங்கே எங்களோட அம்மம்மான்ற காலங்களில் சரி 10 வயசில் கல்யாணம் கட்டி கொடுத்துச்சின்னா அது முடிஞ்சுது. அதெல்லாம் இனி இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு சரிப்பட்டு வராது. அதெல்லாம் தள்ளி விட்டாச்சு. அந்த காலம் போயிட்டுது. இந்த காலத்தில் ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த கட்டமைப்புக்குள் தான் நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே சிறுவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இப்படியான செயல்களை திணிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, நீங்களும் இது பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவித்துங்கள். நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது எப்படியாவது ஒரு சின்ன சிந்தனை உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கும், ஏன் இப்படியான காட்சிகளை எடுக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படி உங்கள் மனதில் ஏற்பட்டால் இங்கே கருத்துக்களில் தெரிவித்து விடுங்கள். நானும் அறிந்து கொள்கின்றேன். எனக்கு மட்டும் இப்படி தோன்றவில்லை, பலருக்கும் தோன்றி இருக்கின்றதான் என்று சொல்லி. அவ்வளவுதான். இந்த காணொலியில் நான் தொடர்ந்து அந்த திரைப்படத்தை பார்க்க போன்றேன். பார்ப்போம். அதுக்கு பிறகும் ஏதாவது அபத்தமான செயல்பாடுகள் இருந்தால் அடுத்த காணொலியில் தெரிவிக்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.